போராட்ட காலத்துல இந்த ஆண்டவர் அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இவனை கர்த்தர் சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை. அப்படின்னா பிசாசு பூமி எங்கும் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது, நீங்க 2வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன், நிற்கும் போது அந்த சாத்தான் கர்த்தரிடத்தில் பர்மிஷன் கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டான். ஹலோ, கவனிங்க, போராட்டமான ஒரு காலம் ஆரம்பிக்குது. இது உனக்கு போராட்ட காலம். இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நம்பர் 1 போராட்ட காலத்துல ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த யோபுவை பிசாசுனுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். பிசாசுனுடைய கையில ஆண்டவர் கொடுத்துட்டார். பிசாசுனுடைய கையில கொடுத்தா இந்த பிசாசு சும்மா விடுமா? ஈவு இறக்கம் எல்லாம் பார்க்காது. நீங்க லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை நீங்க வாசிக்க முடியும். லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சாமா. இந்த பிசாச பன்றிகள் கூட்டத்துக்கு போன்னு சொன்ன உடனே இந்த பன்றிகளால தாங்க முடியாம அத்தனையும் கடல்ல குதிச்சு சூசைட் பண்ணிருச்சாமா. அப்போ இந்த மனுஷனுக்குள்ள அந்த அவ்வளவு பிசாசு எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். கல்லை எடுத்து தன்னுடைய தலைமையிலே அடிச்சுக்கிட்டான். தனக்கு ரத்தம் வருது, ஆனா வலிக்கல. தனக்கு எலும்பு உடையுது, அவனுக்கு வலிக்கல. இது யார் அப்படின்னா, பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. சில நேரத்துல ஆண்டவர் உங்களுடைய போராட்டமான காலத்துல கர்த்தர் யாருடைய கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா, சில நேரத்துல பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்து இவன் சோதிச்சு எல்லாத்தையுமே இழந்துட்டான். இப்போ இவன் சரீரம் மட்டும்தான் இருக்குது. திரும்பியும் இந்த பிசாசுக்கு திருப்தி ஆகல. போய் பிசாசுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்குது. எல்லாத்தையும் ஓகே. அவன் உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, நீ என்ன பண்ணிக்கோ, இன்னும் அவனுடைய சரீரத்தை வேணா நீ தொட்டுக்கோ, ஆனா அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்கிறதற்கு உனக்கு பெர்மிஷன் தரமாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளையே, போராட்டமான காலத்துல சில நேரத்துல சத்துருடைய கையில ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்பார். ஆனா எது மட்டும் மிச்சம் இருக்கும்னா, ஜீவன் மட்டும் மிச்சம் இருக்கும். ஜீவனை மட்டும் கர்த்தர் அவன் கையில கொடுக்க மாட்டாரு. ஒன்னு நினைச்சுக்குங்க, எல்லாமே உங்களை விட்டு போய் வெறும் உயிர் மட்டும் இருக்கா, வெறும் ஜீவன் மட்டும்தான் இருக்கு பாஸ்டர், மற்றபடி நான் நடைபெறும் வேற எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? அந்த ஜீவன் மட்டும் இருந்தாலே போதும். அந்த ஒரு ஜீவன் மறுபடியும் யோபு இழந்து போன அத்தனையும் அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தாரா இல்லையா? இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பிசாசுனுடைய கையில ஆண்டவர் ஒரு போராட்டமான காலத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால நீங்க எல்லாத்தையுமே இழந்து வெறும் ஜீரோவாக்கப்பட்டு உங்களுடைய ஜீவன் மட்டும் இருக்கலாம். ஜீவன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு, உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. வேற எல்லாமே போயிடுச்சு. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தருக்கு அந்த ஜீவனை கூட கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனுடைய எலும்பு வரைக்கும் வலிக்குது, அவனுடைய நரம்பு வலிக்குது, அவனுடைய முடிய தொட்டா வலிக்குது, அவன் காலுடைய விரலை தொட்டா
வலிக்குது, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. வேதம் சொல்லுது, ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தானாமா. சாம்பல்ல வலி வலி கொடுமை தாங்க முடியாத வலி. இந்த அக்கி அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. சிலர் அந்த பாதையில கடந்து போய்ப்பீங்க. இந்த சரீரத்திலே இருக்கிறதுலே இந்த அக்கி அப்படின்ற அந்த வியாதி கொடுமையான வலி. அந்த வலி பிரசவ வலியோட பெரிய வலியா இருக்கும் அந்த அக்கி உங்களுக்கு. அந்த மாதிரி அது ஒரு புண்ணு 2 புண்ணு தான் வரும். ஆனா இவனுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு. அவ்வளோ உயிர் கிடக்குது. அப்படியே அந்த நாக்குல தண்ணி போட்டுனா அந்த உயிர் மட்டும் கிடக்குது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த உயிரை மட்டும் அழகா பத்திரப்படுத்திட்டே இருந்தாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்க நிறைய பேருடைய கர்த்தர் எல்லாம் உங்களை விட்டு போகும்போது கர்த்தர் அமைதியா இருக்காரு. பிள்ளை போச்சு அமைதியா இருந்தாரு, சொத்து போயிடுச்சு அமைதியா இருந்தாரு, உங்களுடைய மரியாதை போச்சு கர்த்தர் அமைதியா இருந்தாரு, உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க போனாங்க கர்த்தர் அமைதியா இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்துலயும் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் தான் இருக்குதுன்னா உயிர் மட்டும் தான் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதையும் எடுத்துட வேண்டியதானே, இதை எதுக்கு வச்சிருக்கிறீங்க, இது இருக்கிறதுனால தானே நான் நடைபெணமா அலைய வேண்டியது இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நோக்கத்தோட தான் நான் வச்சிருக்கிறேன், ஒரு தீர்மானத்தோட தான் வச்சிருக்கிறேன். உன்னுடைய உயிரை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்காததுக்கு ஒரு காரணம் உண்டு பிரதர். உங்க உயிரை கொடுக்காததுக்கு ஒரு காரணம் உண்டு. எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு, எத்தனை மரண தருவாயிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு. நீங்க செத்து போக வேண்டியவங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. காரணம் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா மறுபடியும் உங்களை நிறுத்துவாரு, மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுப்புவாரு. இந்த யோபுனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆனால் உன்னுடைய ஜீவன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் வரும், திரும்ப ஒரு அலங்காரம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இது உனக்கு போராட்ட காலம், இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கர்த்தர் மறைஞ்சிருக்கிறார். நம்பர் 2 ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அவனை இன்னொருத்தருடைய கையில என்ன பண்றார் அப்படின்னா ஒப்பு கொடுக்கிறார். நீங்க தண்டிச்சா பரவாயில்லையே, ஒரு பையன் திருடிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷன் திருடிட்டு இருக்கிற அந்த மனுஷனை திருட்டுல கண்டுபிடிச்சு ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா ஊர்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவனை பிடிச்சு வச்சு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாங்க, நீங்க தண்டிக்கிறீங்களா நான் தண்டிக்கவா, நீங்க அடிக்கிறீங்களா நான் அடிக்கவா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க அடிக்க வேண்டாம், யார் அடிக்கிறா, நான் அடிப்போம். அப்போ அம்மா அப்பா கொண்டு போய் அந்த பிள்ளைய தண்டிப்பாங்க. ஆனா அந்த தண்டனையிலே ஒரு அன்பு இருக்கும். ஆனா உலகத்தானுடைய கையில தண்டிக்க கொடுத்தா கண்டிப்பா அவனுக்கு என்ன இருக்காதுன்னா ஈவு இறக்கம் இருக்காது, அவன் சாகிற வரைக்கும். அதுதான் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்த ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்றாங்க, இத பாருங்க, நீங்க தண்டிக்கிறீங்களா நான் தண்டிக்கட்டுமா, நீங்க தண்டிக்கிறாங்களா. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எப்பா நீங்க யாரும் தண்டிக்க வேண்டாம், நீங்க தண்டிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு உள்ள உரிமை இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுங்க, தண்டிக்க வேண்டாம்னு சொல்றாரு, நான் தண்டிச்சுக்கிறேன்றாரு. ஆனா என்னுடைய ஆண்டவருடைய தண்டனை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவளை அடிக்கல, உதைக்கல, காயப்படுத்தல, நீ போ இனி பாவம் செய்யாது. அப்போ யோபு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க தண்டிச்சா என்ன, நீங்க தண்டிச்சிருக்கலாம்ல, நீங்க என்ன அடிச்சிருக்கலாம்ல, நீங்க என்ன உதைச்சிருக்கலாம்ல, நீங்க எனக்கு உள்ளே வச்சு பண்ணுவீங்கல்ல, இப்படி பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்தீங்களே. இன்னொன்னு, இவனை ஆண்டவர் பிசாசுனுடைய கையில மட்டும் ஒப்பு கொடுக்கல, யாரு கையிலையும் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா மனுஷங்க கையிலையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ஹலோ, உங்களுக்கு போராட்டமான காலத்துல கர்த்தர் சில நேரத்துல யாருடைய கையிலையும் உங்களை ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க. யோபுனுடைய சிநேகிதர்கள் அங்கேருந்து தூரத்தில் அவனை பார்த்த உடனே அவனுடைய உரு தெரியாம இருக்கிறத பார்த்து சத்தமிட்டு அழுதார்களாமா. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ஐயோ அவனுக்கு வந்த தீங்கு நிமித்தம் அவனை அழுதாங்க. 7 நாள் அவனோடு கூட துக்கம் கொண்டாடி வருத்தத்தோட உட்கார்ந்தாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம. ஆனா 7 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா எழும்ப ஆரம்பிச்சான். என்ன சொல்றான் தெரியுமா, நீ பெருமையான ஆளா தான் இருந்திருப்ப, நீ அப்படிதான் இருந்திருப்ப, நீ இப்படிதான் இருந்திருப்ப. இவன் சொல்றான், தாங்க முடியலடா, நீங்க இதுக்கு என்ன பார்க்காம இருந்தா கூட பரவாயில்லடா,
எதுக்கு என்னை வந்து கவனிச்சிங்க? ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் போராட்டமான காலத்துல சிலரை யாருடைய கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த 9ஆம் தேதி வந்து தூத்துக்குடியில் ஒரு மேரேஜுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த மேரேஜுக்காக போகும்போது நிறைய போதகர்கள் வந்து அந்த மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் என்னுடைய பக்கத்தில் ஒரு போதகர் உட்காந்துருந்தார். அப்போ அவரை வந்து டக்குன்னு நான் பார்த்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் எனக்கு என் கையை கொடுத்துட்டு சொன்னார், அவருடைய பேரை சொல்லி நான் தான் தெரியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு உடனே நான் சொன்னேன், எனக்கு நல்லா தெரியும், உங்களை நான் பார்த்துருக்குறேன். நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், உங்கள் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 2004 2004வது வருஷத்தில் காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியார் கூப்பிடப்பட்டிருந்தார். அந்த பிரசங்கியாருடைய நோட்டீஸ் வந்து ஜாய் வெஸ்லி அம்மா வெஸ்லி ஐயாவுடைய கையில் கிடைக்குது. உடனே அவங்க வந்து என்னிடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, நம்ம இன்னைக்கு மீட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ ரொம்ப சிக்காக இருக்கேன், மஞ்சக்காமால் ரொம்ப அதிகமாக இருக்குது, மன அளவில் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனை போல இருக்கிறேன். போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் போயாச்சு. அந்த மீட்டிங்கில் அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு சேரை போட்டு அவரை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ முடித்த உடனே பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கடைசியாக இந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க, கட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நிறைய பேர் போனாங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் பின்னாடி எழும்பவே முடியாமல் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறேன். என்ன அம்மா அப்பா 2 பேரும் ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை எனக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை பிசாசு பிடிச்சிருக்குமோ, எனக்குள்ள செய்வனை இருக்குமோ அப்படின்னு எனக்கும் ஒரு சந்தேகம். அப்போ நான் பின்னாடி போய் இருக்கேன். அந்த ப்ரேயர் முடித்த உடனே எல்லாரும் கடைசி அந்த பாஸ்டருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கூட்டு வரோம் அப்படின்னு. உடனே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஊழியம் செய்த ஒரு தம்பி, பைபிள் காலேஜ் முடித்த ஒரு தம்பி இப்போ ரொம்ப உடஞ்சு போய் பிசாசு பிடிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு செய்வினையில் அகப்பட்டு இப்போ ஊழியம் எதுவுமே பண்ண முடியாமல் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறான், அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சில் இருக்கிற ஒரு 10-15 சிஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. எல்லாரும் ரவுண்டு கட்டி கையை கோர்த்து பிடிச்சி என்ன சென்டரில் நிற்க வச்சு அப்படியே அத்தனை பேரும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பையனுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே போகட்டும், கிரியை வெளியே போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு சந்தோஷமா அத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் மட்டும் பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்துட்டு உனக்கு ஏதாவது வாந்தி வர்றது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னாரு. திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ வந்து அவருக்கே என்ன தோணுச்சுன்னு தெரில, ஒரு சிஸ்டரை பார்த்து பாத்ரூமில் இருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே அவங்க பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா அவர் நேர்மையான தலையில் பிடிச்சிட்டாரு. தலையில் பிடிச்சி குமிச்சிட்டு, இயேசுவின் நாமத்தினால எடு வாந்தி, வெளியே வா. எனக்கு அவருக்கு தெரியும், அவர் ஜெபம் பண்றாரு, அது தப்பு இல்லை. அவர் ஒருவேளை எனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா என்னுடைய மனசு அந்த இடத்துல உடஞ்சிச்சு பாருங்க. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனா இருந்து சென்னையில் 150 பேர் இருந்த ஒரு திருச்சபையை நடத்தி திருச்சியில் 200 பேர் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்து எதுவுமே இல்லாம ஒரு பிசாசு பிடிச்சவன மாதிரி தலையை குமிச்சு நீ வாந்தி எடு அப்படின்ற அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு பிசாசு இல்லை பாஸ்டர், எனக்கு செய்வன எதுவுமே இல்லை பாஸ்டர் அப்படின்ற ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அது எனக்கு போராட்ட காலம், இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷன் என்ன விளையாண்டாலும் அவர் வேணும்னு செய்யல, அவர் வேணும்னு செய்கிறவரா இல்ல, என் மேல பாசம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் செஞ்சாங்க. ஆனா என் மனசு ஃபீல் பண்ணுது, அவங்க கையில் அப்படியே ஒப்பு கொடுத்தார். ஸோ 9ஆம் தேதி அந்த கல்யாணத்தில் அந்த பாஸ்டர் என் கையை பிடிச்சி, என்ன உங்களுக்கு தெரியுதா என் பேர் இதுதான்னு சொல்லும்போது நான் அன்னைக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போராட்டமான ஒரு காலம், ஆண்டவர் மறைஞ்சிருந்த ஒரு காலம்,
ஆண்டவர் மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்த காலம். இவங்க நன்மை செய்யறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தேற்றுறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா இந்த யோபு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கிறதுனால நல்லது பேச வந்தவனும் திட்டுறான் பாருங்களேன், ஆறுதல் சொல்ல வந்தவனும் காயப்படுத்துறான் பாருங்களேன், அவனை நல்லா ஜெபம் பண்ணி காப்பாத்தணும்னு வந்தவன் கூட அவனுக்கு விரோதமா பேசுறான் பாருங்களேன். ஆண்டவர் அதான் கடைசியில சொல்லும் போது சொல்றாரு, எப்பா என் மகனாகிய யோபு பேசுறது மாதிரி நீங்க பேசலப்பா, நீங்க நிதானமா பேசலப்பா, நீங்க நிதானமா பேசல. எப்படிப்பா தோணுது உனக்கு? நான் இவ்வளவு நிலைமையில இருக்கிறேனே, இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேனே, இந்த நேரத்துல நீ இப்படி வந்து சொல்ல தேவையா? இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருன்னு சொல்ல தேவையா? இந்த நேரத்துல நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்ல தேவையா? நிறைய நேரத்துல ஆண்டவர் போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது நிறைய மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நல்லா நினைச்சுக்குங்க, அந்த போராட்டமான காலம் முடிஞ்சு அலங்கரிக்கிற காலம் வரும்போது எந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தாரோ அந்த மனுஷன் குடும்பத்தோட வந்து உங்க கையில ஒரு பதார்த்தத்தை கொடுத்து, ஒரு கிஃப்ட கொடுத்து, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே உங்க போராட்டமான காலம் சீக்கிரம் முடியும், அது முடிவிற்கு வரும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்ட காலம், ஆனா இந்த போராட்ட காலம் உனக்கு முடிவிற்கு வரும். அப்பொழுது நீ யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டாயோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி அவர்களுடைய நாவு உன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். வாக்கு தத்தங்கள் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அல்லவா? ஹalleluya! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆமென்.